அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தவரை இத்தனை வாரத்துல இந்த வாரம் தான் பார்வுக்கு ஒரு நல்லது பண்றாரு அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா பார்வை போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, நீ என்ன பார்வுக்கு நல்லது பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறியே உளறியே அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். அப்படி என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது பார்வை பொறுத்தவரை போன வாரமும் இதே மாதிரி பல தவறுகளை பண்ணியிருந்தாங்க. டாஸ்க்ல என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி வியானாவோட துணியை எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது மிகப்பெரிய தவறு. இதுக்கு எதிராக விஜய் சேதுபதி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் கமருதீன் கூட சேர்ந்துக்கிட்டு பல இடங்கள்ல மைக்க மறைச்சு பேசுறதா இருக்கட்டும், நடுராத்திரி ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்துருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பல இடங்கள்ல முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா பார்வை முடிச்சுக்கிட்டலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களா, பாரு பண்ற தவறுகள் எதையுமே விஜய் சேதுபதி கேட்க மாட்டேக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த வாரமும் பாரு கமருதீன் ரொம்ப எல்லை மீறி நடந்துக்கிறாங்க. அவங்களை பொறுத்தவரை பல இடங்கள்ல மைக்க மறைச்சிட்டு பேசுறாங்க, மைக்க கழட்டிட்டு பேசுறாங்க. ரெண்டு பேரும் ஸ்மோக்கிங் ரூம்ல போய் என்ன பண்றாங்க அப்படிங்கறது தெரியல. அதே மாதிரி ஆக்டிவிட்டி ஏரியா சந்துக்குள்ள என்ன பண்ணாங்க அப்படிங்கறது தெரியல. இப்படி காதல் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப எல்லை மீறி தான் இந்த பாரு கமருதீன் நடந்துக்கிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் பொறுத்தவரை ரொம்பவே எல்லை மீறி போறானுப்பா, இதெல்லாம் இதுக்கு மேலேயும் பொறுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் எல்லாருக்குமே ஒரு தண்டனையை கொடுக்குறாரு. அதாவது பிக் பாஸ் வீட்டுல இருந்த டீ, காஃபி, முட்டை, பால் இது எல்லாத்தையும் தூக்கிடுறாரு. இதனால போட்டியாளர்கள் எல்லாருமே கோவப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேர் பண்ண தப்புக்கு நாங்க தான் தண்டனை அனுபவிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பாரு கமருதீன் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் கோவப்படுறாங்க. இவங்களுக்கு பனிஷ்மெண்டா வீட்டு வேலைகளை நீங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்டையும் கொடுக்குறாங்க. அப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் திருந்தினாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. எப்பவுமே இந்த மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசுறது, மைக்கை மறைச்சு வச்சுட்டு பேசுறது, இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழல்ல தான் இந்த வார வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரையும் வறுத்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்வோட ரசிகர்களே பல இடங்கள்ல பதிவுகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்காகனா இந்த கமருதீனை பொறுத்தவரை பார்வுக்கு உண்மையா இல்ல, அவனை பொறுத்தவரை அரோராவுக்கு தான் சொம்பு தூக்கிட்டு இருக்கான். நீதிமன்றம் டாஸ்க்ல கூட பார்வுக்கு வக்கீலா இருந்த கமருதீன் வந்து அரோராவுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கேவலமா ஒரு கேம் ஆடினாரு. அப்படி இருக்கும்போது இதை பத்தி விஜய் சேதுபதி கேள்வி கேட்டே ஆகணும். அப்படின்னா தான் பார்வை பொறுத்தவரை திரும்பவும் கேம்ல போக்கஸ் பண்ணுவாங்க, கமருதீன் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை பார்க்க முடிஞ்சு. அதுக்கு ஒரு அச்சாரமா தான் இன்னைக்கான எபிசோட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, விஜய் சேதுபதி பொறுத்தவரை செம கான்ல வராரு. வந்த உடனே பாரு கமருதீன் ரெண்டு பேரையும் நிக்க வச்சுட்டு என்னப்பா மக்களுக்கு நீங்க பேசுறது கேட்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டீங்கல்ல, உங்களுக்கு எதுக்காக மைக்கு? இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் தெரியல, பிக் பாஸுக்கும் தெரியல, ஆனா நான் புரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கு நான் பிரைவசி தர்றேன். அதாவது இவங்களை பொறுத்தவரை இவங்க பண்ற தப்பு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இவங்க பண்ண தப்புனால மத்தவங்க படுற கஷ்டமும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம தான் இவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பண்றதுக்கு ப்ளீஸ் உங்களோட மைக்க கலத்துங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு. பாரு கமருதீன் ரெண்டு பேருமே மைக்க கலத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி பொறுத்தவரை ஏமா நான் கேட்கிற கேள்விக்கு மைக் இல்லாம கத்தி கத்தி பேசு அப்படிங்கிற சொல்றாரு. பார்வதியும் பேசுறாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி பொறுத்தவரை எனக்கு கேட்கலாமா, நீ பேசுறது எதுவுமே கேட்கல அப்படிங்கிற சொல்றாரு. திரும்பவும் பாரு வந்து பேசுறாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி பொறுத்தவரை பாரு நீ பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேக் விட்டுட்டு போறாரு. இதை தான் இந்த ப்ரோமோல காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே இந்த நிகழ்வு எல்லாம் இன்னைக்கான எபிசோட்ல தாறுமாறா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, என்னதான் கேம் சூப்பரா விளையாண்டாலுமே காதல் பண்ணுங்க, தப்பே கிடையாது, பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கும். ஆனா அந்த காதல் வந்து கொஞ்சம் எல்லை மீறி போகும்போது ஆபாசமா தான் தெரியுது. கண்டிப்பா இந்த ஆபாசத்துக்கு இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி ஒரு முடிவரை கட்டுவார் அப்படிங்கறதா என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதியோட இந்த ரோஸ்டிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்பா நம்ம கேம் ஆட தான் விளையாண்டுருக்கோம், கேம்ல மட்டுமே போக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேருமே கேம்ல மட்டும் போக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை விஜய் சேதுபதியோட இந்த ரோஸ்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பார்வை டார்கெட் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லனா பார்வோட கேமை கரெக்டான பாதையில திசை திருப்புறதுக்காக தான் இந்த ரோஸ்டிங் எல்லாம் பண்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.